இனியன், ஹரிஷ், இங்கிருந்து நீ அவ்வளவு சீக்கிரம் தப்பிக்க முடியாது. என் காலேஜை சுற்றி நூற்றுக்கணக்கான சிசிடிவி கேமராக்களும் என் ஆட்களும் இருக்காங்க. ஹரிஷ் உதட்டில் ஒரு ஏளன புன்னகை அரும்புகிறது. கேமரா தானே? ஹரிஷ் தன் இடது கையில் இருக்கும் ஹைடெக் வாட்சின் திரையை வேகமாக ஸ்வைப் செய்கிறான். அதன் மையத்தில் ஒரு நீல நிற ஒளி வட்டமடிக்கிறது. அவன் அதை அழுத்த ஒரு நொடியில் அங்கிருந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத டிஜிட்டல் அதிர்வு அலை அலையாக நாலாபுறமும் பாய்கிறது. அடுத்த மைக்ரோ வினாடி டக் 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 என்ற சத்தத்துடன் காலேஜின் மெயின் பவர் கிரிட் ட்ரிப் ஆகிறது. சுற்றியுள்ள அத்தனை விளக்குகளும் சிசிடிவி கேமராக்களும் கருகும் சத்தத்துடன் அணைந்து விடுகின்றன. ஒட்டுமொத்த வளாகமும் அடர்ந்த இருளில் மூழ்குகிறது. இருளுக்குள் ஹரிஷின் கண்கள் மட்டும் பயோ எனர்ஜியால் இரத்தச் சிவப்பாய் ஒளிர்கின்றன. அந்த பிசாசுத்தனமான ஒளியில் அவனது முகம் ஆக்ரோஷமாக காட்சியளிக்கிறது. இருட்டில் வேட்டையாடுறது ஒரு போர் வீரனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சார். வர்றேன். இருளுக்குள் இனியனின் ஆட்கள் தடுமாறுகிறார்கள். டேய், டார்ச் அடிங்கடா, அவன் எங்கே என்று கத்துகிறார்கள். ஆனால் இருட்டில் தெளிவாக பார்க்கும் திறன் பெற்ற ஹரிஷுக்கு அவர்கள் ஒவ்வொருவரும் அசைவற்று நிற்கும் இலக்குகளாக தெரிகிறார்கள். ஹரிஷ் மின்னல் வேகத்தில் நகர்கிறான். ஒருவனின் கையை பிடித்து திருப்பி இன்னொருவன் மீது வீசுகிறான். துப்பாக்கியை நீட்டும் ஒருவனின் கையை ஒரே நொடியில் உடைக்கிறான். எலும்புகள் முறியும் சத்தமும் ஆட்களின் அலறல் சத்தமும் மட்டுமே அந்த இருளில் கேட்கிறது. இனியன் பயத்தில் தரையில் அமர்ந்து விடுகிறான். ஹரிஷ் மிக எளிதாக புயல் வேகத்தில் அங்கிருந்து தப்பித்து தன் காரை நோக்கி ஓடுகிறான். ஹரிஷ் காரில் ஏறி கதவை லாக் செய்கிறான். இப்போது அவன் தனியாக இருக்கிறான். அவனது மூச்சுக்காற்று சூடாக வெளிவருகிறது. ஸ்டேரிங்கை பிடித்திருக்கும் அவனது கைகளில் நரம்புகள் புடைத்து நீல நிறத்தில் மின்னுகின்றன. அவனது உடம்புக்குள் சஞ்சீவினி எக்ஸ் ஃபார்முலா ஏற்படுத்தும் அதிவேக மாற்றங்களையும் இதய துடிப்பையும் அவனால் உணர முடிகிறது. ஹரிஷ் தனக்குள் ஆழமாக யோசித்தபடி, என்ன நடக்குது என்ன சுற்றி? ஒரு பக்கம் ஷாலினி, இன்னொரு பக்கம் இந்த சத்யன். சஞ்சீவினி எக்ஸோட ரகசியம் இவ்வளவு சீக்கிரம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? என்னோட ஒவ்வொரு மூவையும் யாரோ கண்காணிக்கிறாங்கன்னு தோணுது. அவன் காரை ஸ்டார்ட் செய்ய சாவியை திருப்ப போகும்போது அவனது ஃபோன் டிங் என்ற விசித்திரமான சத்தத்துடன் ஒளிர்கிறது. ஒரு பிரைவேட் நம்பர்லிருந்து மெசேஜ் வந்திருக்கிறது. ஹரிஷ் சுருங்கிய புருவங்களுடன் அதை திறக்கிறான். திரையில் வந்த மெசேஜை பார்த்ததும் அவனது கண்கள் விரிகின்றன. நீ என்னைய விட்டு ரொம்ப தூரம் ஓடிட்டேன்னு நினைக்காதடா ஹரிஷ். நான் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நீ அடுத்து என்ன பண்ண போறேன்றது முதற்கொண்டு எல்லாம் என் விரல் நுனியில் இருக்கு. ஹரிஷின் முகம் கோபத்தால் கருத்து தாடை எலும்புகள் இறுகுகின்றன. ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற அவன் தன் வலது கையை காரின் ஸ்டேரிங்கில் ஓங்கி அடிக்கிறான். சாதாரண மனித சக்திக்கு அப்பாற்பட்ட அந்த அடியில் தடிமனான இரும்பு ஸ்டியரிங் ஒரு களிமண் போல சற்றே வளைந்து உருக்குலைகிறது. ஹரிஷ், அந்த ஷாலினிக்கு என்னை ஃபாலோ பண்ணுறதை தவிர வேற வேலையே இல்லையா? இன்னும் அவளோட கொட்டம் அடங்கலை. சவாலை அவள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டா போல. அவன் காரின் ரியர்வியூ கண்ணாடியில் தன் முகத்தை பார்க்கிறான். அவனது கண்கள் இன்னும் அந்த ஆபத்தான சிவப்பு நிறத்தை இழக்கவில்லை. ஹரிஷ் தீர்க்கமான சிந்தனையுடன், ஆனால் இந்த முறை அவள் சும்மா வரமாட்டா. போன முறை அவளோட ஈகோ அடிபட்டிருக்கு. இந்த முறை அவளோட பிளான் இன்னும் சிக்கலானதா, ரொம்ப கொடூரமானதா இருக்கும். நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவள் அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள நாம் அவளோட ஒட்டுமொத்த நெட்வொர்க்கையும் அழிக்கணும். ஆனால் திரையில் ஆக்சஸ் டெனெட் என்று சிவப்பு நிறத்தில் அலர்ட் வருகிறது. அதே சமயம் அவனது லேபில் இருந்த சஞ்சீவினி எக்ஸின் முதல்கட்ட சாம்பிள்கள் வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி பெட்டி உடைக்கப்பட்டு காலியாக இருப்பதை காண்கிறான். ஹரிஷ் அதிர்ச்சியில் உறைகிறான். இங்கேயும் வந்துட்டாங்களா? மறுபுறம் அதிநவீன கணினிகளும் நீல நிற வெளிச்சமும் நிறைந்த ஒரு இரகசிய பதுங்கு குழி. கடந்த முறை ஹரிஷிடம் வாங்கிய அடியால் அவமானத்தால் தலைகுனிந்து நின்று கொண்டிருந்த ஷாலினி இப்போது முழு ஃபார்முக்கு வந்திருக்கிறாள். அவள் தன் கையில் இருக்கும் கஸ்டமைஸ் செய்யப்பட்ட டேப்லெட்டில் ஹரிஷ் காரில் கோபப்பட்டு ஸ்டேரிங்கை வளைக்கும் லைவ் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறாள். அவளது முகத்தில் இப்போது கோபத்திற்கு பதிலாக ஒரு வக்கிரமான சைக்கோத்தனமான புன்னகை குடியேறியுள்ளது. அவளுக்கு பின்னால் இராணுவ உடை போன்ற உடையில் கையில் நவீன துப்பாக்கியுடன் நிற்கும் அவளது வலது கரம் விக்ரம், மேடம், என்ன பார்த்துட்ருக்கீங்க என்று கேட்கிறான். ஷாலினி கொடூரமாக சிரித்து கொண்டே திரையை விக்ரமிடம் காட்டி, ஹரிஷ் அவனோட அந்த ரகசிய லாபையும் அவனோட புது வாரியர் பலத்தையும் வச்சு என்னை தோற்கடிச்சிடலாம்னு ரொம்ப பெருமையாக இருக்கான்.
ஆனால் அவனோட கம்பெனியை பாதுகாக்கிற ஒரு ஆள்னு கூட சொல்லலாம். அதிகமாக நம்புகிற ஒரு விஷயம் இப்போ என் வலையில் வந்து சிக்கிடுச்சு. இனிமே ஹரிஷை எப்படி அலைய விடுறேன்னு பாரு. இனி நான் சொல்கிறதையெல்லாம் ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி கேட்பான். நினச்சாவே புல்லரிக்குது. இந்த நாளுக்காகத்தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று பெருமிதத்துடன் கூறினாள். திரையில் இருக்கும் வீடியோவை அவள் தன் விரலால் பக்கவாட்டில் நகர்த்துகிறாள். அடுத்த கேமரா ஃபீட் ஓப்பன் ஆகிறது. அங்கே இருண்ட அந்த அறையின் மற்றொரு மூலையில் ஹரிஷின் அசிஸ்டண்ட்டும் அவனது மிக நெருங்கிய தோழியுமான நிகிதா ஒரு இரும்பு நாற்காலியில் மயக்க நிலையில் பலத்த கயிறுகளால் கட்டி போடப்பட்டிருக்கிறாள். அவளது தலை ஒருபுறமாய் சாய்ந்திருக்கிறது. அவளது நாற்காலியின் அடியில் ஒரு டிஜிட்டல் டைமர் பொருத்தப்பட்ட பயோசிரிஞ்ச் வைக்கப்பட்டுள்ளது. அதனுள் கரும்பச்சை நிறத்தில் ஒரு ஆபத்தான கெமிக்கல் திரவம் கொதிப்பது போல அசைந்து கொண்டிருக்கிறது. டைமரில் 15 நிமிடம் என கவுண்டவுன் ஓடத் தொடங்குகிறது. ஷாலினி கொடூரமான குரலில் கேமரா திரையை நோக்கி, ஹரிஷ், நீ ஒரு எலியை பிடிக்கிறதுக்குள்ள நான் உன் சிங்கக்குட்டியையே தூக்கிட்டேன். இப்போ நீயே கதறிக்கிட்டு என்கிட்ட வருவ அந்த சஞ்சீவினி எக்ஸ் ஃபார்முலாவோட. இந்த முறை உன் மூளையும் வேலை செய்யாது. உன் புது வாரியர் ரத்தமும் உன்னை காப்பாத்தாது. 15 நிமிஷம் தான் உனக்கு டைம். ஷாலினி திரையை நோக்கி கையை நீட்டி வக்கிரமாக சிரிக்க, மறுபுறம் காரில் இருக்கும் ஹரிஷின் மொபைலுக்கு நிகிதாவின் கடத்தல் வீடியோ சென்ட் ஆகிறது. வீடியோவை பார்க்கும் ஹரிஷின் கண்கள் கோபத்தின் உச்சியில் இரத்தமாக சிவக்கின்றன. ஸ்டேரிங் வளைந்து கிடக்கிறது. ஹரிஷின் மூச்சுக்காற்று காரின் கண்ணாடிகளில் பனியாக படர்கிறது. அவனது கண்கள் இரத்தமாக சிவந்திருந்தாலும் அவனது மூளை இப்போது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை போல வேலை செய்ய தொடங்குகிறது. ஷாலினி அனுப்பிய அந்த வீடியோவை அவன் உற்று பார்க்கிறான். வீடியோவின் பின்னணியில் ஒரு குறிப்பிட்ட மெஷினின் சத்தம் கேட்கிறது. ட்ரிப் ட்ரிப் என்று ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஏதோ ஒரு கெமிக்கல் லேப் மெஷின் இயங்கும் சத்தம் அது. ஹரிஷ் தனக்குள் பற்களை கடித்தபடி, ஷாலினி, உனக்கு என்னை பற்றி இன்னும் முழுசா தெரியல. சஞ்சீவினி எக்ஸை நான் லேபில் மட்டும் உருவாக்கலை, அதை என் ரத்தத்தில் வச்சுருக்கேன். நீ என்னை எமோஷ்னலாக வீழ்த்தணும்னு நினைக்கிற, ஆனால் அங்கே தான் நீ தப்பு பண்ணுற. ஹரிஷ் சட்டென்று தன் காரின் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டத்தை ஆன் செய்து தன் மொபைலை அதோடு கனெக்ட் செய்கிறான். அவனும் அவனது அசிஸ்டன்ட் நிகிதாவும் ஆபத்து காலங்களில் பேசுவதற்காக உருவாக்கிய ஃபேண்டம் நெட்வொர்க் என்ற ஒரு என்கிரிப்டட் சேட்டலைட் சேனலை ஓப்பன் செய்கிறான். அதே நேரத்தில் ஷாலினியின் அந்த இருண்ட கோட்டை போன்ற லேப்பில் நிகிதா நாற்காலியில் மயக்க நிலையில் கட்டப்பட்டிருக்கிறாள். அவளது காலடியில் இருக்கும் அந்த பயங்கரமான பயோசிரிஞ்ச் மெஷினின் டைமர் இப்போ 14 மணி 20 நிமிடம், 14 மணி 19 நிமிடம் என்று குறைந்து கொண்டே வருகிறது. ஷாலினியும் விக்ரமும் ஹரிஷின் அடுத்த மூவ் என்னவாக இருக்கும் என்று சிஸ்டத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிகிதாவுக்கு மெதுவாக மயக்கம் தெளிகிறது. தன் காலடியில் இருக்கும் ஊசியையும் டைமரையும் பார்த்ததும் அவளுக்கு விஷயம் புரிந்து விடுகிறது. அவள் பயந்து அழவில்லை. அவள் ஹரிஷின் சீஃப் அசிஸ்டண்ட். ஹரிஷின் பலமும் அவர் கண்டுபிடித்த டெக்னாலஜியும் அவளுக்கு அத்தனையுமே தெரியும். அவள் மெதுவாக தன் இடது கையின் நடுவிரலை நாற்காலியின் கைப்பிடியில் இருக்கும் ஒரு சிறிய மெட்டல் பட்டன் மீது வைக்கிறாள். அது சாதாரண நாற்காலி அல்ல, ஹரிஷின் லேபில் இருந்த நாற்காலி. அதில் ஒரு சிறிய ஹாப்டிக் சென்சார் இருக்கிறது. நிகிதா தன் விரலால் மோர்ஸ்கோட் முறையில் தட்டத் தொடங்குகிறாள். அதாவது டாட் டேஷ் டாட் என விரலால் அழுத்தி தன் பாஸான ஹரிஷுக்கு சிக்னல் அனுப்புகிறாள். காருக்குள் இருந்த ஹரிஷின் ஸ்க்ரீன் திடீரென பிளிங்க் ஆகிறது. நிகிதாவின் நாற்காலியிலிருந்து சிக்னல் வர தொடங்குகிறது. அது வெறும் டெக்ஸ்ட் மெசேஜாக வராமல் காரின் ஸ்பீக்கரில் ஒரு சிறிய அதிர்வாக ஒலிக்கிறது. டக் 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 டக். ஹரிஷின் கண்கள் சட்டென்று பிரகாசமடைகின்றன. அவனது வாரியர் மூளை அந்த மோர்ஸ் கோடை நொடிப்பொழுதில் டீகோட் செய்கிறது. திரையில் நிகிதா தன் பாஸான ஹரிஷுக்கு அனுப்பிய மெசேஜ் கேஷுவல் தமிழில் ஒவ்வொன்றாக ஓடுகிறது. சார், நான் நிகிதா பேசுகிறேன். பதறாதீங்க சார், கூலாக இருங்க. நான் இப்போதைக்கு ஓகே தான். இந்த சைக்கோ ஷாலினி என் சீட்டுக்கு கீழ் பயோ ப்ரெஷர் ஊசியை மாட்டி வச்சிருக்கா. நீங்கள் இந்த இடத்த கண்டுபிடிக்க கூடாதுன்னு அவள் என்னோடய ஃபோன் ஜிபிஎஸ்ஸை ஆஃப் பண்ணிட்டா. ஆனால் அவளுக்கு நம்ம லேப் டெக்னாலஜி பற்றி தெரியாது சார். ஹரிஷ் ஸ்க்ரீனை உற்று பார்க்கிறான். அடுத்த மெசேஜ் வருகிறது. நம்ம போன வாரம் நம்ம மெயின் லேபில் செக் பண்ணினோமே, அந்த அனலாக் சிக்னல் இந்த லேபில் இருக்கிற ஏர் கண்டிஷனர் மற்றும் கெமிக்கல் கூலர்ஸ் எல்லாமே 433 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு சார். நான் இப்போ என் வாட்ச் மூலமாக அந்த சிக்னலை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறேன். உன்னோட கார் கம்ப்யூட்டரில் ரேடியோ ஸ்கேனர் ஆன் பண்ணுங்கள் சார். சிக்னல் கட் ஆகிற இடத்த வச்சு லொக்கேஷனை லாக் பண்ணுங்கள். சீக்கிரம் சார், டைம் இல்லை. மெசேஜை பார்த்ததும் ஹரிஷின் முகத்தில் ஒரு அசாத்தியமான புன்னகை வருகிறது.
ஷாலினி தன்னை துரத்துவதாக நினைத்து கொண்டிருக்கிறாள். ஆனால் ஹரிஷ் இப்போது அவளது ஒட்டுமொத்த நெட்வொர்க்கையும் ஹேக் செய்ய போகிறான். ஹரிஷ் மாசாக தனக்குள் சிரித்தபடி, நினச்ச நிகிதா, நீ சாதாரண பொண்ணு இல்லை, என் அசிஸ்டண்ட்டுன்னு நிரூபிச்சிட்ட. ஷாலினி, நீ என்னோட லொக்கேஷனை லைவாக பார்த்துட்ருக்கேன்னு பெருமைப்பட்டுக்கிறல்ல, இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்னு. ஹரிஷ் தன் கையில் இருக்கும் அந்த ஹைடெக் வாட்சை காரின் மெயின் போர்ட்டில் சொருகுகிறான். அவனது உடலில் இருக்கும் சஞ்சீவினி எக்ஸின் பயோ எனர்ஜியை வாட்ச் மூலமாக காரின் கம்ப்யூட்டருக்கு பாய்ச்சுகிறான். அவனது விரல்கள் கீபோர்டில் மின்னல் வேகத்தில் பறக்கின்றன. நிகிதா சொன்னபடி 433 மெகாஹெர்ட்ஸ் ரேடியோ அலைகளை சிட்டி முழுக்கத்தை ஸ்கேன் செய்கிறான். இதோ சிட்டியின் கிழக்கு எல்லையில் இருக்கும் ஒரு பழைய கைவிடப்பட்ட சுரங்கப்பாதையில் இருந்து அந்த குறிப்பிட்ட சிக்னல் லீக் ஆவது துல்லியமாக காட்டுகிறது. லொகேஷன் லாக் ஆகிவிட்டது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.